ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நித்யாஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் தேவைன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன் காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அவுல், கட்டி அவுல்னுவாங்க, அது ஒரு 200 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ கலக்க வேர்க்கடலை, பொட்டுக்கடலை ரெண்டுமே நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ காரத்துக்கு மிளகாய் பொடி, உப்பு, அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நான் பூண்டு பார்த்திங்கன்னா தட்டி வச்சுருக்கேன். நல்லா ஒன்றும் பாத்தியமாக தட்டி வச்சுருக்கேன். ஸோ கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ எப்படி செய்கிறது நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னே நான் எண்ணெய் காய வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காயிட்டோம். எண்ணெய் சூப்பராக காயிட்டோம் பாருங்கள். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன். நம்ம ஜெல்லி கரண்ட் யூஸ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கோம் வெடி கட்டுறது மாதிரி. இது வந்து பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க, இரும்புது இருக்கும், ஹோல்ஸாக கூட இருக்கும், அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் கொஞ்சோண்டு அவுல் இதில் போடுறேன். இதை அப்படியே எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும், அப்படியே நான் கடையில் வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. ரிஸ்கே இல்லாமல் நம்ம ஜல்லிக்கண்டில் கொஞ்சம் கொஞ்சம் எடுக்கிற போதில் இது ரொம்ப ஈஸியான ட்ரிக்குங்க. கண்டிப்பாக நீங்களாம் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். வித்தின் 10 மினிட்ஸில் நம்ம இந்த ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிடலாம். சூப்பராக இருக்குது. இப்போ இதை போடுறதுக்கு நான் ஒரு பவுலில் பாருங்கள் டிஷ்யூ பேப்பர் போட்டிருக்கேன். இப்போ அதில் போட்டுக்கலாம். நல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸுன்னு சொல்லலாம் இது. ரொம்ப இப்போ நம்ம வீட்டில் கெஸ்ட் யாருன்னா டக்குன்னு வந்துட்டாங்க, அதனால நம்ம இமீடியட்டாக பண்ணணுன்னா இது சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக பொரியுது பாருங்கள். நம்மளுக்கு ஈஸியாக பண்ணலாங்க, ரொம்ப ரிஸ்க்கான வேலையே இல்லையே. இந்த ஒரு கரண்டிலே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போடுற வேலையே இல்லை. சூப்பராக இருக்குது பாருங்கள். எண்ணெய் கம்மியாக ஊற்றிக்கலாம், ரொம்ப வேண்டாம். அதுலேயே நம்ம இதெல்லாமே செஞ்சு எடுத்துடலாம். ஓகே, செகண்ட் ட்ரிப் ஆயிடுச்சு. இப்போ இன்னொரு வாட்டியை போட்டுடலாம். வாவ், சூப்பர். ஓகே, ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. செம செம செம. உங்களுக்கு கேட்குது அந்த சவுண்டு, முறுமுறு, நல்லா கிறிஸ்பியாக, நல்ல எண்ணெய் இருத்துட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு, சூப்பராக இருக்குல்ல. இப்போ பார்த்திங்கன்னா நான் எல்லாமே பொரிச்சிட்டேன். இதில் இப்போ நான் வேர்க்கடலை போட்டுக்கிறேன் இந்த கரண்டிலே. இதுவும் அதே ப்ரொசீஜரில் தான் நான் பண்ண போகிறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கினேன். நல்லா அந்த கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக வரட்டும், நல்லா பொரிச்சிக்கலாம். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்குங்க இந்த ஸ்நாக்ஸு. இப்போனா எந்த ஸ்நாக்ஸும் இல்லை, எனக்கு டக்குன்னு எதனா காரமாக சாப்பிடணும் அப்படின்னு தோணால் நான் ஃபஸ்ட்டு செய்கிற ஸ்நாக்ஸே இந்த ஸ்நாக்ஸ் தான். பாருங்கள் எவ்வளோ நல்லா ப்ரௌனாக வந்திருக்கு. நம்ம கடையில் அது இதுன்னு சாப்பிட்ற போது இது ரொம்ப 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 நல்ல ஸ்நாக்ஸுங்க குழந்தைங்களுக்கெல்லாம். ஓகே, இப்போ இதுலேயே நான் இந்த பொட்டுக்கடலையோ போட்டு ஜஸ்ட் ஆக்சுவலி இது அப்படியே கூட போடலாம். எனக்கு கொஞ்சம் அந்த கிறிஸ்பியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் ரொம்ப நேரம்னா இதை போட்டு ஃப்ரை பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட் ஒரு 1 மினிட் கூட ஆகாது, சும்மா அப்படி போட்டு எடுத்துடலாம். ஓகே, பார்த்திங்களா எவ்வளோ சீக்கிரம் ஆயிடுச்சு. இப்போ நல்லா எண்ணெய் இருத்துட்டு நம்ம அதிலே போட்டுடலாம், அந்த அவல்லே போட்டுக்கலாம். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா இதில் இந்த பூண்டு கருவேப்பிலை இருக்குங்களா, அதையும் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்க போகிறோம். மொத்தமாகவே 10 மினிட்ஸ் தாங்க, சூப்பராக இருக்குங்க. பாருங்க இதுவும் நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. ஓகே, இதுவும் ஆயிடுச்சு. நல்லா எண்ணெயை எடுத்துட்டு ஊற்றலாம். பாருங்கள் நம்ம ஊற்றின எண்ணெயில் கால் பாகம் அப்படியே தான் இருக்குது, கால் பாகம் கூட காலி ஆகலை. ஸோ கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த மிக்ஸ்சரை
எல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ எல்லாமே இதில் போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் இதுக்கு ஃபைனலாக இந்த உப்பு காரம் போடணும். இப்போ பார்த்திங்கன்னா இதில் நான் மிளகாத்தூள் போட போகிறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. குழந்தைங்கள்லாம் இருக்கிறதுனா காரம் கம்மி பண்ணிக்கோங்க. அப்புறம் சால்ட்டு, தேவைக்கேற்ற சால்ட்டு போட்டுக்கலாம். இதில் நீங்கள் இன்னொன்று கொப்பரை தேங்காய் அது கூட குட்டி குட்டியாக பீஸ் கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். கேஷ்யூ நட் போடலாம், சூப்பராக இருக்குங்க. இப்போ இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். நம்ம இம்மீடியட்டாக பண்ணிடணும். நம்ம எல்லாமே பொரிச்சு ஏற்ற பொறுக்கு அந்த சூட்டுலேயே நம்ம பண்ணால் தான் அந்த காரம் எல்லாத்துலேயும் நல்லா மிக்ஸ் ஆகும். பார்த்திங்கன்னா எல்லாமே சூப்பராக மிக்ஸ் ஆயிடுச்சு. நல்லா மொறுவான ஸ்நாக்ஸ் ரெடி. இப்போ இதை ஒரு பவுல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் இது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக வரும். கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ இதை ரிவ்யூ பண்ண போகிறது எங்கள் டேடி. வாங்க அவங்க ரிவ்யூ பார்க்கலாம். எப்படி இருக்குப்பா? சூப்பராக இருக்குது. முறை அருமையாக இருக்குது. டேஸ்டும் காரம் உப்பு கரெக்டாக இருக்குது. எல்லாம் பக்காவாக இருக்கா? நல்லா ஒரு ஈவினிங் ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸா? ஓகே, எங்கள் அப்பாவே ரிவ்யூ கொடுத்துட்டாங்கோ. ஸோ இதுக்கு 5 ஸ்டார் கண்டிப்பாக. ஓகேவா? நம்ம சேனலில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, எல்லாருக்கும் ஒரு பாய் சொல்லு.